ஹலோ, வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு பப்ளிஷ் யுவர் ஃபர்ஸ்ட் புக், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் என்னோட பர்சனல் ஒர்க்காக நான் நிறையா ரிசர்ச் பண்ணேன். நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட் கீப்பிங் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாமல் அப்படி இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் தென் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். நிறையா புக்ஸ் பற்றி அதில் பேசியிருப்பேன். நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது, அதாவது நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பப்ளிஷர்ஸ் பற்றி படித்தேன், அப்புறம் அவங்க சொல்கிற இன்சைட்ஸ்லாம் கேட்டேன். நிறைய பேர் வந்து டேட்டாஸ் மட்டும் பெருசாக வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கிண்டில் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அதில் வந்து செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணுறாங்க நிறைய பேர். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போடுறது தான். பட் ஆனால் அதோட ஒர்க் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த அளவுக்கு டீட்டெயில் ஓரியன்டாக இருக்குன்றது தெரியல. நம்ம ட்ரெடிஷ்னல் வே தான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது வேணால் இருக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி ட்ரெடிஷ்னல் வே தான் வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி வந்து கிண்டிலோட. அதான் ஏன் கிண்டிலில் வந்து நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு வந்து ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். கிண்டிலில் எப்படின்னா, செல்ஃப் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிளாட்ஃபார்மை நம்பி இருக்கணும். ஒன் திங். இன்னொன்று அது போகல அப்படின்றது ஒன்று. அதுக்கு முன்னாடி என்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா, கிண்டிலில் நீ புக்கு வாங்குற தெரியுமா, புக் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது எதுவுமே நீ ஓன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ், நீ வந்து அந்த புக்கு வாங்குற, நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா புக்கு டெலீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அது எப்படி நீ ஒரு நாள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல. மேபி எனக்கு தெரியல, ஆனால் அமேசான் தான் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னா, நீ கிண்டலில் பண்ணும்போது அவங்க சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் எடுத்துப்பாங்க, உனக்கு சில இதெல்லாம் வரும். அதில் வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, டிஜிட்டலாக நீ வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீ அமேசானில் பண்ணிட்டேன்னா அவன் தான் காப்பி ரைட்ஸும் ஒன் பண்ணுவான். அந்த மாதிரி நீ வந்து ஃபிசிக்கல் காப்பி வந்து விற்றுக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா, நீ ஃபர்ஸ்ட் இப்போ புக்கு வாங்க போகும்போது ஒரு நார்மலாக ஒரு கடையில் போய் ஃபிசிக்கல் காப்பி தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நான் சொல்கிறது இப்போ இருக்க ஜென்ஸி கிடையாது, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ், ஓகேவா? தேட்டருக்கு வர வைக்கிற மாதிரி புக் ஷாப் போய் வாங்குவாங்க. அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இப்போ கிண்டிலில் படிக்கிற பர்சன்டேஜ் பார்த்தோன்னா, எத்தனை பேர் வீட்டில் கிண்டில் இருக்கும்? ரொம்ப வந்து அவங்க எப்படி சொல்கிறது, நிறையா புக்லேயே படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா. இன்னொன்று, டிஜிட்டல் கேஜெட்ஸும் இப்போ அதிகமாகிடுச்சு, ஓகேவா? அந்த மாதிரி கூட வாங்கி படிக்கலாம். ஆனால் ஃபோனில் படிக்கிறதோ ஆர்எல்ஸ் ஐபேட்லேயோ கிண்டில்லையோ படிக்கிறது வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஃபிசிக்கல் காப்பி வச்சுருக்க, அதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, அவங்க தான் வந்து நிறைய நம்மளுக்கு ரெவன்யூ வரும் அவங்க மூலியமாக தான். ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நீங்கள் கிண்டில் ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி வேணால் பார்த்துக்கலாம். உங்கள் புக்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்றது. ஆனால் அதுக்கும் நம்ம எஃபோர்ட் போடுறோம், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ லாங் டேர்மாக யோசிக்கும் போது புக்கு தான். ஸோ ட்ரெடிஷ்னல் வேயில் ஃபஸ்ட்டு எப்படி உங்களோட புக்கை பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு பப்ளிஷர் பிடிக்கணும், ஓகேவா? பப்ளிஷர் இந்த சென்ஸ் கொஞ்சம் ஃபேமஸான பப்ளிஷர், அவங்களோட மைனஸ் ப்ளஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க இதுக்கு முன்னாடி யாராவது மென்டாஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். என்னென்ன ஹவுஸ் எனக்கு தெரிஞ்சு பென்குயின் இந்தியா இருக்குது, மற்ற பப்ளிகேஷன்ஸ் ஹவுஸ் எதுவும் எனக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. வேறு ஏதாவது இருக்கா? ஹார்பர் காலின்ஸு தமிழில் நிறையா இருக்குது, எனக்கு தமிழில் இருக்க அது பேர் எதுவும் தெரியல எனக்கும். ஆனால் இந்தியாவில் டாப் பப்ளிகேஷன்ஸ்னால் பென்குயின் ரேண்டம் ஹவுஸு, இது ஹார்பர் காலின்ஸு, அப்புறம் வெஸ்ட்லேண்ட் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நீ நார்மலாக உனக்கு ரைட்டிங் மட்டும் தெரியும் அப்படின்னா, உன்னை வந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிற மாதிரி தான், ஓகேவா? அவன் ஏன் வந்து
உன் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுன்ற ஒரு கொஷின் வரும். இன்னொன்று உனக்கு ரைட்டிங் நல்லா வந்தால் கூட அந்த மாதிரி ஃபியூ பப்ளிஷர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். உனக்கு வந்து ரைட்டிங் இப்போது நல்லா வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு பப்ளிஷர்கிட்ட போய் பிடிக்கிறன்னா ஃபியூ பப்ளிஷர்ஸ் மட்டும்தான் உன்னோட கண்டென்ட் பேஸ் பண்ணி உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, உன்னோட ரைட்டிங்கை நான் வாங்கி விற்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ நிறைய பேர் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மேஜராக ஒரு திங் என்ன போயிட்டுருக்குன்னா, நான் அது வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஒரு அட்வைஸ் மாதிரி என்ன கொடுக்கணுன்னா, நீங்கள் ஒரு பப்ளிகேஷன் போய் தேடுறதுக்கு முன்னாடி உங்களோட அத்தாரிட்டி வந்து பில்ட் பண்ணிகிட்டே போகணும். உனக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, உன்னோட புக் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா நீ போயிட்டு உன்னோட அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் நம்ம போயிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது, ஆனால் அதை தாண்டி நம்மளோட ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ கூட அந்த பப்ளிஷரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா போதும். அது பப்ளிஷர் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ணுறோம்ல, அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம ஒரு மாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இப்போ பப்ளிஷர் அப்ரோச் பண்ணும்போது என்கிட்ட இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஒரு பெரிய அமேசான் கம்பெனிஸே வந்து ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸ் வச்சு தான் ஆடிபிள் வச்சு ரீச் அவுட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. பப்ளிஷருக்கும் ரீச் தானே, அதுக்கு ஒரு தனியாக ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க, அதெல்லாம் சொல்கிறேன் போக போக. ஸோ இந்த மாதிரி போகும்போது உனக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. செகண்ட் திங் என்னென்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ட்விட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ரைட்டர்ஸ் கண்டிப்பாக ட்விட்டர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு குட்டி ட்வீட் பர் டேக்கு ஒரு 10 ட்வீட் வந்து ஏதோ ஒரு டாபிக் பற்றி நீங்கள் போட்டு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அது மூலயமா கொண்டு வரலாம். இல்லை எனக்கு ட்விட்டர் வேணாம், எனக்கு வேறு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் லெட்டர் பண்ணலாம். நான் வந்து நியூஸ் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து, ஒன்று நம்ம கண்டென்ட் போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இன்னொன்று என்னோடய ரைட்டிங் வந்து நான் டெவலப் பண்ணணும். ஸோ முன்னாடி நான் ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நியூஸ் லெட்டர் போட்டுட்டு இருந்தேன். இப்போ போடாததுக்கு ரீசன் என்னென்னா, என்ன அதை தாண்டி நிறைய இப்போ வேலை இருக்குது. நான் நிறைய பிளாட்ஃபார்மில் என்னோடய கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். இப்போ யூடியூப் சரி, ஸ்பாட்டிஃபை சரி, அதுக்கப்புறம் நியூஸ் லெட்டர்லேயும் முன்னாடி வந்து சப்ஸ்டாக்கில் வச்சுருந்தேன், மீடியம், அப்புறம் ஓன் டொமைன் க்ரியேட் பண்ணி கன்வெர்ட் கிட்டில் வச்சுருந்தேன். இப்போது இந்த மாதிரி ஒரே ஆளாக எல்லா வேலையும் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்றுத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். தென் திரும்பி இப்போ வந்து ரைட்டிங்கில் இன்னும் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி என்னோடய ரைட்டிங் வந்து இன்னும் டெவலப் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சரில் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிஷர்ஸை வந்து பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் வந்து உங்களோட ரைட்டிங் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போது உங்களோட ஒர்க் வந்து நல்லாயிருக்கு, உங்களுக்கு பப்ளிஷர்ஸ் கிடச்சிட்டாங்க. இப்போ உங்கள் ஒர்க் வந்து நீங்கள் போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நிறைய பப்ளிஷர்ஸை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்களோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் நீங்கள் கொடுத்து அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடாது. ஒரு 10 pages 20 pages அந்த மாதிரி எடுத்து கொடுத்து உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு காட்டலாம். உங்களோட ஜானர் என்ன, அண்ட் தென் வந்து தாட் என்ன, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஐடியா மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் தென் மனுஸ்கிரிப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணணுன்னா, அந்த மனுஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் பேசணும். ஸோ உங்கள் சைடில் இருக்க குவரிஸை நீங்கள் வைக்கணும், அவங்க சைடில் இருக்க குவரிஸ் என்னென்னோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கும். காப்பிரைட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன பங்க்சுவேஷன்ஸ், கிராமர் மிஸ்டேக் இது எல்லாமே பார்த்து சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ரிவ்யூ நடக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் டைட்டில் அண்ட் தென் கவர். ஸோ டிசைன் வந்து ஒரு டைட்டில், இப்போது யூடியூப்க்கு ஒரு வீடியோவுக்கு டைட்டில் தம்ப்நெயில் இருக்க மாதிரி புக்கு நல்லா செல் ஆகணும் அப்படின்னா நீ ஃபேமஸான எல்லா புக்கும் எடுத்து பார்த்தனா ஏதாவது ஒரு ஹூக் இருக்கும். ஈவன் தோ அது வந்து ரொம்ப கிளீஷேவாக இருந்தாலும் அது நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அது வந்து ஒரு டிசைன் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த
சில புக்கில் வந்து பேர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் புக்கில் வந்து அது அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் கிளிஷேவாக இருக்கும், இல்லைனா ஒரு ஹூக் பண்ணுற மாதிரி இருக்கும், தம்ப்நெயில் மாதிரி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து புக்குக்கு வந்து ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரிண்டிங்க்கு வந்து எப்பயுமே இன்டிசைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, சாஃப்ட்வேரா? ஆமாம். ஓகே. ஸோ இன்டிசைனில் தான் வந்து நான் சொல்கிறது வந்து பிரிண்டிங்க்கு அந்த புக் கவரு பிரிண்டிங் பர்பஸ்க்கு போகிறது எல்லாமே வந்து இன்டிசைனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ISBN நம்பர் வந்து உனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலாட்மெண்ட் மாதிரி. உனக்கு வந்து ஒரு புக் வந்து அலாட் பண்ணி அதுக்கு நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா புக்லேயும் பார்த்தோன்னா பின்னாடி பார் கோட் இருக்கும்ல, அதான் ISBN நம்பர். ஸோ இந்த நம்பர் கிடைச்சோடனே உனக்கு புக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஃபைனலாக வந்து பப்ளிகேஷன் வந்து உனக்கு ராயல்ட்டி ஃபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கு சேல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து உனக்கு ஒரு 10% ஒரு 7% டிபெண்ட்ஸ் ஆன் த புக் ப்ரைஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு காசு வரும். நீ சொன்னல இந்த நம்ம பப்ளிஷர்கிட்ட போயிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்ஸு, பிரிண்டிங் ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியலாக எல்லாமே எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஃபினான்ஷியலாக நம்ம அந்த பிரிண்டிங் ப்ராசஸ்க்கோ எடிட் பண்ணுற அந்த எதுக்குமே நீ வந்து காசே கொடுக்க தேவையில்ல, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ராயல்ட்டி ஃபீஸ் மட்டும் வரும். அது எப்படி வரும்னா 6 months பப்ளிஷர்ஸை பொறுத்து கொடுப்பாங்க. அண்ட் தென் உன்னோட புக்கு வந்து எவ்வளோ சேல் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உனக்கு காசு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஒன்ஸ் வந்து உனக்கு வரும். இது கிட்டத்தட்ட ஒரு ஆசெட் மாதிரி. இப்போது ஒரு வீடு கட்டி நீ வாடகைக்கு விட்ட அப்படின்னா அதில் எப்படி உனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட இல்லை. பப்ளிஷர்ஸ் தான் பிராண்டிங் பண்ண போகிறாங்க, பப்ளிஷர்ஸ் தான் விற்க போகிறாங்க. ஈவன் தோ அவங்க தான் ஸ்டோர் எல்லாமே ஓன் பண்ணியிருப்பாங்க, பிரிண்டிங் அவங்களது தான் இருக்கும். ஓகேவா? உன்னோட ஐடியா, அவங்க வந்து ப்ரொடியூசர், இந்த மாதிரி தான் கான்செப்ட். சரியா? ஆனால் இதுக்கெல்லாம் உன்னோட புக்குக்கு டிமாண்ட் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது உனக்கு பெனிஃபிட். அதுலேயும் உனக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் வரும். ஒரு ஃபேமஸான புக் எடுத்தால் கூட அது உனக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் தான் வரும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது ஒரு புக்கை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. நிறையா புக்கு வந்து நிறைய கான்செப்டில் நிறையா புக்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த புக்லாம் வந்து பீப்புள் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். அதுக்கு புக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி புக் லான்ச் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இது மட்டும் ஒழுங்காக நடந்துருச்சு அப்படின்னா உனக்கு ப்ராஃபிட் தான். ஆனுவலி வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எவ்வளோ சேல் ஆயிருக்கோ அதில் இப்போ நீ ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இருக்கன்னு வச்சுக்கோ, நான் சும்மா சொல்கிறேன், ஒரு 60 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னா நீ புக்கு எழுதுகிற, அப்போ பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா உனக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபீஸ் மாதிரி அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இது வந்து ஒரு புக்குக்கு சொல்கிறேன், அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான புக்குக்கு. இப்போது எனக்கு வந்து ஆஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட ரைட்டிங் ஒர்க்கு எல்லாமே பிடிக்கும். நான் அவரோட புக்கு எது வந்தாலும் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி பர்சன் வச்சுக்கோங்க. இல்லை நீ வேறு ஏதாவது பர்சன் சொல்கிறதுனால எனக்கு ஓகே. எந்த ரைட்டராக இருந்தாலும் அவங்களோட புக் ஒன்ஸ் உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஃபாலோஅப்ஸில், இப்போ மூவிஸ்லேயே நீ அப்படி தானே பண்ணுற, நிறைய போய் பார்க்குறோம் அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீ உன்னோட ஆடியன்ஸை பிடிச்சிட்ட அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க வந்து உன் புக்கு வாங்க போகிறாங்க, உனக்கு அதுலேருந்து ரெவன்யூ வரும். ஸோ இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். உனக்கு செல்ஃப் பப்ளிஷிங் போகும்போது கொஞ்சம் வந்து ரெவன்யூ ஜாஸ்தியாக வரும். அமேசான் வந்து பிரிண்டிங் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனால் அது பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இபுக் வந்து நிறைய சேல் ஆகும். இன்னொன்று இபுக்கில் மட்டும்தான் தமிழ் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. தமிழ் ஆப்ஷனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் புக்குக்கான ஆப்ஷன். ஓகே. மற்ற அந்த ஹார்ட் கவர், பேப்பர் கவருக்கு இன்னும் வரல. அது எப்போ அவைலபிளாக இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூலாம் வந்து தமிழ் புக்குக்கு, லாங்குவேஜ்க்கு அமேசானில் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து பெட்டர். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நியூஸ் லெட்ரு இந்த மாதிரி அது ஒரு 1 இயர்க்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரைட்டிங் ஒழுங்காக வருதா. அதுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி பயங்கரமாக யோசிக்கலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம பப்ளிஷர் பிடிச்சிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன்,
அந்த புக்கு வந்து பெஸ்ட்டாக சேல் ஆகுதோ இல்லை அது வந்து ப்ராப்பராக சேல் ஆகலையோ அவங்க உனக்கு நீ கொடுத்தோடனே உன்னை அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்று தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 lakh தராங்கன்னு வச்சுப்போம். ஒரு புக்குக்கு 1 lakh தராங்கன்னா, ஆனால் அதுக்கப்புறம் அந்த புக் வந்து அதை விட பயங்கரமாக சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 40 lakhs சரி ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், ஒரு 5 lakhs மேலே சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த 1 lakh அமௌண்ட் அது சேல் ஆகிறது தாண்டினதுக்கப்புறமா தான் உனக்கு பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் 10,000 rupeesக்கு தான் சேல் ஆகிருக்குன்னா 1 lakh உனக்கு அவங்க அட்வான்ஸாக பேமெண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அது தாண்டி அந்த பப்ளிஷிங் கம்பெனியோட ப்ராப்ளம் தான் அது. நம்மக்கிட்ட எந்த மிச்ச அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. அந்த 1 lakh நம்ம வச்சுக்கலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போது அது நம்ம அக்ரிமெண்ட்லேயும் இன்னும் நிறையா பப்ளிஷர்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும்டா. ஆமாம். சில பேர் வந்து நீ சொல்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இப்போ நீ புதுசாக வர நியூ கம்மர் அப்படின்னா உன்னோட அப்ரோச் உன்கிட்ட பண்ணுற அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், உன் பின்னாடி நீ ஒரு இன்ஃப்ளூயன்சராக உள்ளே போன அப்படின்னா உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. உன்னை வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க உனக்கு. ஸோ உனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது லைக் உன்னோட ஒர்க்குக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆனால் இப்போது மேஜர் பப்ளிஷிங் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஆத்தர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டாக ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிருக்கவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க ஒரு புக்கை பப்ளிஷிங்க்குன்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னா அது மொத்தமாக அவங்களோட பொறுப்பாயிடுது. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் தராங்கல்ல, அது இப்போ அந்த 1 lakh அந்த புக் சேல் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 4 years ஆகுதுன்னா அந்த 4 yearsக்கு எனக்கு எந்த பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு 6 months பீரியட்க்கோ 1 yearக்கோ எவ்வளோ அந்த புக்கு சேல் ஆகிருக்கு. இப்போ 4,000 rupeesக்கு சேல் ஆகிருக்குன்னா அதோட இப்போ ஒரு புக்கோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 500 rupeesனா, ரீட்டைல் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போது ஒரு புக்கை விற்கிறோன்னா விற்கிற விலை எம்ஆர்பி 500 rupees விற்கிறோன்னா அதில் ஒரு 10%ஓ 7% நீ சொன்ன மாதிரி ராயல்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 4 வருஷத்தில் அது எவ்வளோ சேல் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொடுத்த அந்த 1 lakh அமௌண்ட் அது தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு 6 months பீரியட்க்கு ஒன்ஸ் ராயல்ட்டி ரேட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கேன். மாதேவன் இருக்கார்ல, அவரோட புக்கு குட்டி புக் தான். அவரோட புக்குக்கு கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கலையோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எல்லா பொட்டென்ஷியலும் இருந்தும் நிறைய பேர் ப்ரொமோட்லாம் பண்ணாங்க, மார்க்கெட்டிங் பண்ணியும். நான் படித்தேன் பர்சனலாக, நிறைய பேருக்கு போய் சேரலையோ, நிறைய பேர் அதை பற்றி பேசலையோ அப்படின்னு. நான் ஒரு நாள் நான் ஒரு புக்கு அதை பற்றி தனியாக வீடியோ போடுவோம் ஃப்யூச்சரில். பட் அதான் சொல்கிறேன், இப்போ இங்கே பீப்புளுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி இப்போ இருக்க ஜென்சி கிட்க்கு நான் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று தான் இருக்கும். பட் நிறைய பேர் படிக்கிறது இல்லை அந்தளவுக்கு. ஈவன் அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கூட அவங்க படிக்கிறாங்க. இந்த சென்ஸ் அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனே எல்லாமே ட்வீட்ஸில் முடிஞ்சது. சின்னதாக காமிக்ஸ், அனிமே மேக்ஸிமம் அவ்வளோதான் போகும். அது வந்து நீ சொல்கிறது கிட்ஸுக்கு சொல்கிறேன். அனிமே படிக்கிறது ஒரு பெரியவங்களும் சரி ஓகே, அப்படி வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் முடியுதே தவிர, எனக்கு எப்படி சொல்கிறது, நிறைய படிக்கிற பர்சன் நான் வந்து நீ இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கி படிப்பாங்க. ஃபேமஸான புக்லாம் செல் ஆகும், அது வேறு விஷயம். அதை விட்டு தனியாக அவங்களுக்குன்னு ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்காது, ரொம்ப கம்மி தான். ஸோ அதை வந்து பிரேக் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பாட்காஸ்ட் கேட்குறவங்க இருக்காங்க, ஆடிபிள் ஓடுது நிறையா. அவங்களுக்கு என்னென்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அழகாக அவங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக கேட்டுட்ருக்காங்க ஆடிபிளில். பட் நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஃபிசிக்கல் காப்பி புக் வாங்கி படிக்கிறதில்ல. இன்னொன்று கிண்டில், இப்போது இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஃபிசிக்கல் புக்காக வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்குது. பேப்பர் பேக் ஹார்ட் கவரில் வாங்கும்போது ரேட் இன்னும் ஜாஸ்தி. கிண்டிலில் வாங்கும்போது கம்மியாக இருக்குது, ஆடிபிள் இன்னும் கம்மியாக இருக்குது. ஆடிபிளில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், அது ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க தனியாக. ஸோ ஹார்ட் கவரில் உன்னால் ஸ்கேம் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். பேப்பர் பேக் வந்துச்சுன்னா பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பரோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணிவிட்டு, அந்த பேப்பர் பேக்கில் இருக்க கவரோட குவாலிட்டி கம்மி பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி பாதி ரேட்டுக்கு வித்துடுறாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கிறது இருக்குது.
கிண்டல்லாம் சொல்லவே தேவையில்ல, டெலிகிராமில் மூவி விடுற மாதிரி பிடிஎஃப்ல விட்டுடுறாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் நிறையா இருக்குது இந்த மாதிரி. ஆடிபிளும் அதே மாதிரி தான், அதை கிராக் பண்ணி ஈஸியாக எடுத்துடுறாங்க. இப்போ நீ சொல்கிறல்ல இந்த ஹார்ட் கவர் பேப்பர், அதனால நான் நிறைய இந்த மாதிரி ஆத்தர் பார்த்துருக்கேன்டா, வெறும் ஹார்ட் கவர் மட்டும்தான் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. இது ஒரு டெக்னிக்கு. இன்னொன்று ஆத்தர் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேஜஸ் வந்து நிறையா வைக்கிறதுக்காக நிறைய காமிச்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் வந்து சொன்ன விஷயத்தையே திரும்பி 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 ரிப்பிட்டேட்டிவாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது நிறைய எடிட்டிங் ப்ராசஸில் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொன்று ரெப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் வேறு, அது ஒரு ரெப்பிட்டேட்டிவாக ஒரே வேர்டை நீ எழுதக்கூடாது, அது ரூல் அது. பட் சொன்ன விஷயத்தையும் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணி நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரிட்டனில் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்காங்க. ஓகே, நீ சொன்னல இப்போ ஹார்ட் கவர், பேப்பர் பேக்கு, இபுக், இந்த இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பாத்வேல இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது ஹார்ட் கவரில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஆத்தருக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து அந்த ராயல்ட்டி ரேட் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா பப்ளிஷிங்கில் அவங்களுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி, அவங்க ஸ்கேம் எல்லாமே கம்மி பண்ணுறாங்கல்ல. அது இப்போ ஹார்ட் கவரில் வரும்போது ஸ்கேம் வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லை, அது ஒரு பக்கம் ரெடியூஸ் ஆகுது. ஆத்தருக்கு வரக்கூடிய, இப்போ நான் தான் ரைட்டர்னா எனக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து கம்மியாக வரும். ஏன்னா மொத்த பிரிண்டிங் எல்லாமே பப்ளிஷிங் பிராண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் கவர்னா பிரிண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், கவர் வந்து ஒரு கார்ட்போர்ட்லேயோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஹார்ட் கவர் வந்து லெதர்லலாம் கூட வைக்கிறாங்க கவர். ஸோ அப்போது அந்தளவுக்கு நம்ம ப்ரிவிலேஜாக இருக்கணும்ல, ஆத்தரோட பர்சன்டேஜ் கம்மியாகும். இதுவே இபுக்னா 100%ல் நீ சொன்ன அந்த 10%லாம் இல்லை, 25% நமக்கு தந்துடுவாங்க. ராயல்ட்டி ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் ஆத்தர்ஸ் வந்து இபுக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட நான் எப்படி இந்த ஆர்டர் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நீங்கள் பேசிக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்தீங்கன்னா ட்விட்டர் பெஸ்ட்டு. அதில் வந்து ஆடியன்ஸ் உங்களால் கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நியூஸ் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூஸ் லெட்டர் வந்து உங்களோட ரைட்டிங்கும் ப்ராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு ஆடியன்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஆடியன்ஸ் கெயின் பண்ணி உன்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ண அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து உனக்கு ஒரு மார்க்கெட்டிங் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு ரைட்டிங்க்குன்னு தனியாக ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம், ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, நிறையா நியூஸ் லெட்டரில் வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க பே பண்ணி உங்களோட நியூஸ் லெட்டர் வாங்கி படிக்கிறாங்கன்னா அப்போது ஓகே, நீ ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். புக்குக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 4 months 5 months முடிச்சிடலாம் ஒரு புக்கு. ஆனால் சாலிடாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் புக்கு, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பக்காவாக முடிச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேஜில் இருக்க ஃபாண்ட் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைஸ் இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது. இதுதான் வந்து எல்லா புக்குக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் இப்போ வந்து இந்த ஃபார்மேட்லாம் உடச்சிட்டு ஸ்கொயரில் கொண்டு வர்றது அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸ்கொயரில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டீல் ஐக்கன் ஆர்டிஸ்ட் புக்கெலாம் பார்த்தோன்னா ஸ்கொயரில் வச்சுருப்பாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்குது, உங்களுக்கு வந்து பிரிண்டிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களே ஈஸியாக வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணலாம், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து ஒரு இது வந்து இன்னொரு வே. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணுறதா இருக்கும், எல்லாமே நம்ம பண்ணணும். போஸ்ட் சினாரியோவில் நமக்கு தான் அதிக ப்ராஃபிட் இருக்கும். 100% ரெவன்யூ நம்ம எடுத்துக்கலாம் புக்கு சேல் ஆகிறதுலேருந்து. ஆனால் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆத்தராக நம்ம ஒரு புக் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்வே இல்லைடா, எல்லாத்துக்குமே கைடு இருக்குது. இப்போது நீ போயிட்டு பிரிண்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி பிரிண்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொலாப் பண்ணி கூட நம்ம பண்ணலாம் ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்மளே இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீ இன்ஃப்ளூயன்சராக இருக்க, உனக்கு வந்து ரைட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு, நீ கஸ்டமைஸ் பண்ணோன்னா உன்னோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீ சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் நீ சூஸ் பண்ணலாம், எல்லாமே உன் தலையில் வந்து இருக்கும். இப்போது நீ ஏதாவது ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீ போய் அப்ரோச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். கரெக்டு தான் நீ சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா,
ஃபஸ்ட் டைம் நம்ம புக் பப்ளிஷ் பண்ணும்போது என்னதான் நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக அப்போ இருந்தால் கூட வந்து செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணலாம். அதான் அப்போ செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பப்ளிஷிங் பிராண்டில் நம்ம ஒரு புக் ஃபஸ்ட் டைம் நம்ம புக்கை பப்ளிஷ் பண்ணோன்னா ஈஸியாக மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து இந்த பப்ளிஷர்கிட்ட இந்த புக் வந்து விற்றுருக்கேன், ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி யோசிக்கலாம். அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேர் வந்து இதுலேயும் பண்ணலாம், ஹைப்ரிடாக பண்ணலான்னு நினைப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக பப்ளிஷர்கிட்ட கொடுத்து பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்ட் அவங்கக்கிட்ட கொடுத்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணோடனே அதுக்கான காப்பிரைட்ஸ் மொத்தமும் அவங்க வாங்கிடுவாங்க. நம்மளால் அதுக்கப்புறமா ஒரு இபுக்காவோ கூட இல்லை நம்மளே ஒரு ஹார்ட் காப்பியை வெளியே நம்ம பிரிண்ட் போட்டு விற்க முடியாது. ரைட்ஸ் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம இந்த அமேசான் கேடிபியில் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க நம்மளோட ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. இது இப்போது நீ புக்கை பற்றி பேசும்போது இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும். நீ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பப்ளிஷர் அப்ரோச் பண்ணுற வரைக்கும் அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நீ எழுதிடுவ. அதுக்கப்புறம் டிசைனர், உங்களுக்கு டிசைனிங் தெரியும்னா நீங்களே பண்ணிக்கலாம். அப்படி டிசைனிங் தெரியல அப்படின்னா டிசைனருக்கு வந்து ப்ராப்பராக பே பண்ணி அவங்கள்ட்ட இந்த பக்காவான அந்த எப்படி சொல்கிறது, அந்த புக் கவர் வந்து நம்ம வாங்கணும். அதுக்கெலாம் தான் பப்ளிஷர்ஸே பார்த்துப்பாங்களே. இல்லை, இந்த சென்ஸ் நீ இப்போ ஒரு செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் தோ நீ பப்ளிஷரே பிடிச்சா கூட அவங்கக்கிட்டேயும் போயிட்டு ஃபைனலாக ஒரு கிராஸ் செக்கிங் மாதிரி நடக்கும். உனக்கு டிசைனிங் தெரியல அப்படின்னா பப்ளிஷர் சைட்லேருந்தே கேட்பாங்க இந்த கவர் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கும் நீ வந்து ரெடியாக இருக்கணும். இன்னொன்று, எல்லாமே இப்போ பப்ளிஷர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம சைட்லேருந்து பயங்கரமான ப்ரொமோட்டிங் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் புக் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ புக் ஃபேர் எப்போ நடக்குது சென்னையில்? இயர்லி ஒன்ஸ் நடக்கும்ல. இயர்லி ஒன்ஸ் நடக்கும்போது அந்த இயர்லி ஒன்ஸாவது ஒரு புக் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, சாலிடாக. அது ஃபிக்ஷனாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம், என்ன ஜானர் ஒன்றா இருக்கலாம். ஆனால் பப்ளிஷர் அக்செப்ட் பண்ணும். அதுக்குள்ளே இந்த பெரிய ப்ராசஸ் இருக்குடா. நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங்கை முடிச்சுட்டு தான் இந்த பப்ளிஷிங்குள்ளே போகணும். எந்த கண்டினியூஸாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இது மாதிரி அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா போய் அப்ரோச் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது மட்டும்தான். இன்கேஸ் நம்ம இப்போ செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறோன்னா ரைட்டிங் அந்த மனுஸ்கிரிப்ட் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம எல்லோரும் பண்ணிவிடுவோம். அது தாண்டி எடிட் பண்ணுற ப்ராசஸ் வந்து அதுவும் நம்ம தலையிலே விடும். எல்லாருக்கும் வந்து பர்ஃபெக்டாக கிராமர் தெரியுமோ? இப்போ ஒரு இல்லைடா, அதுக்கு நீ பப்ளிஷர் கிட்ட போனேன்னா நீ ஃபேமஸான பப்ளிஷிங் அவங்க ஃபேமஸ் பப்ளிஷர் கிட்ட போனோன்னா அவங்ககிட்டே டீம் இருக்கும். இல்லை, நான் செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். செல்ஃப் பப்ளிஷிங்க்கா? ஓகே. அதுக்கு இப்போ நம்மளாம் எடிட் பண்ணணும்னா அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போது அதுக்கு தான் நான் நியூஸ் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன். ஒரு ஃபார்மேட் வந்து உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அப்படின்றேன். பட் அதான் மேனுஸ்கிரிப்டில் வந்து நம்மளோட புக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்கும். எங்கே எது வைக்கணும் அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஃபாண்ட் சைஸ் தப்பாக வைப்பாங்க. ஹெட்டிங் இந்த சைஸ் தான் இருக்கணும், இந்த மாதிரி. அது கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரியல. அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த காப்பி எடிட். அப்போ அவங்களுக்குலாம் நீ வந்து பே பண்ணணும், பண்ணி தான் ஆகும். அது அவங்கக்கிட்ட முதல்ல நம்ம அதுக்கான ரைட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ சொல்லு, செல்ஃப் பப்ளிகேஷன் வந்து காஸ்ட்லியா இல்லை வந்து ட்ரெடிஷ்னல்? செல்ஃப் காஸ்ட்லி தான். இது எப்போ பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 புக்ஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்வே வழியாக பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போது ட்ரெடிஷ்னல் பாத்வே வழியாக பண்ணோன்னா நமக்கான ராயல்ட்டி ரேட் வந்து அந்த 100%ல் 10% தான் இருக்கும். இதுவே செல்ஃபாக பண்ணும்போது அந்த மொத்த 100% ரெவன்யூ நமக்கு தான் வரும். ரீட்டைல் ப்ரைஸ் மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வரணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்வே ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா செல்ஃப் வந்தோன்னா ஆடியன்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஏற்கனவே இவங்க ரைட்டிங் படிச்சிருக்க. இப்போ நீ சொன்னால ஆஸ்டினோட ரைட்டிங் உனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீ அவர் இதுக்கப்புறம் என்ன புக் ரிலீஸ் பண்ணாலும் பிளைண்டாக வாங்கலாம். பிகாஸ் உனக்கு அந்த அவரோட ரைட்டிங் தெரியும். இப்போ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிறதுக்கு தான் ஒரு ட்ரெடிஷ்னல் பாத்வே ஃபாலோ பண்ணும். இன்னொன்று என்னென்னா, நீ செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணும்போது உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சால் நீ ஓகே குட் டு கோ அப்படின்னு இருக்கும். தெரியல அப்படின்னா நிறைய விஷயம் நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்.
நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், டிசைனருக்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறியோ அந்த மாதிரி தான். புக்கோட கவர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுதான் நான் மெயின் விஷயம். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, புக்கோட கவரும் டைட்டிலும் பார்த்து தான் வாங்குவாங்க. டிசைன் அண்ட் தென் டைட்டில் வந்து நல்லா இல்லைன்னா புக் யாருமே வாங்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொன்னால் கூட பீப்புள் டூ ஜட்ஜ். நான் கவர் பார்த்து தான் ஸ்டில் வாங்குவேன், டிசைன் நல்லாலாம் வாங்க மாட்டேன். பட் அதான் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து ரைட்டிங் தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பப்ளிஷர் ஏன் ஃபேமஸாக இல்லைன்னா, அவங்க பப்ளிஷர் இந்த சென்ஸ் ரைட்டர் ஏன் ரொம்ப ஃபேமஸாக இல்லைன்னா, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் லேக் ஆவாங்க நிறைய இடத்துல. இன்னொன்று சில புக்கெலாம் ரொம்ப கவர்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெடிஷ்னல் வே வந்து பெட்டர். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு செல்ஃப் பப்ளிஷ் பண்ணலாம். KDP.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கிண்டலில் வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீ ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் கேட்பாங்க, ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேனுவலாக ஒரு டீம் வச்சு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்மளோட ஐடியா சொல்லிட்டோன்னா சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைட்டர் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேர்ம் இல்லையே அப்படின்னு. இப்போது நம்ம கன்வர்சேஷனல் டோன் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் புக்கில் ஒரு டோன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ பேசிகிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஹை பிச்சில் பேசினேன் அப்படி இருக்கும். இது வாய்ஸ் வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புரியுது. அந்த மாதிரி ரைட்டிங்கில் அந்த மாதிரி சில விஷயம் நுவான்சஸ்லாம் இருக்குது. நீ ஏஐ வச்சு சம்டைம்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டு இருக்கும்போது அந்த இடம் மட்டும் ஆக்வர்டாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி தெரியும், இது இவர் தான் எழுதினாரா அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது ஆஸ்டின் எழுதினார்னா அடுத்த புக்லேயும் நான் அவரோட டோன் இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பேன். இதுவே வேறு எதாவது எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது, ஸ்டைல் மாறி இருக்கும். ஒரு 4 months 6 months கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து ஒரு ஆசெட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் இப்போ ஒரு புக் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நிறைய புக் படிச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்லாம் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரைட்டிங், ஏன்னா சில பேர் படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இதுக்காக தான் வந்து நிறைய படிக்க சொல்கிறேன். அண்ட் தென் சைட் பை சைடு உங்களோட நியூஸ் லெட்டர், நீங்கள் யூஸ் பண்ணுற ட்விட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரைட்டிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட டிராஃப்ட் அதை ரெடி பண்ணிவிட்டு பப்ளிஷர் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் புக் படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. புக்கு என்றைக்குமே யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐலாம் வந்து அது எப்பயுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். என்ன இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டேட்டாஸ் வச்சு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களோட ஸ்டைலை வந்து அதால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக நான் இந்த டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணோம். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ தட்ஸ் இட். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.